அனைவருக்கும் வணக்கம். இது யூகே வித்தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாதிரி +2 முடிக்கிற மாணவர் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணியும் வீடியோஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்பர் 1 பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் மற்றும் பார்த்திங்கன்னா இருக்கிற 440 பொறியியல் கல்லூரிகளிலுமே தலை சிறந்த ஒரு பொறியியல் கல்லூரியாக பார்க்கக்கூடிய கல்லூரியை பார்த்திங்கன்னா SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. ஸோ தமிழ்நாட்டில் ஒரு +2 முடிக்கிற மாணவர் இன்ஜினியரிங் சேரணும்னா அவரோட முதல் சாய்ஸாக பார்த்திங்கன்னா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கும் ப்ளஸ் SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கும் தான் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த கல்லூரியில் பார்த்திங்கன்னா அவங்க சீட்ஸை அதாவது அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா ப்ளஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் கோட்டாங்கிறது 70% சீட்டை கவுன்சிலிங் கொடுத்துருவாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 30% சீட்ஸை அவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு வச்சிருப்பாங்க. இது பொதுவான விஷயம். அந்த 30% சீட்லேயும் இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் அவங்க மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அந்த மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ஒரு டொனேஷனும் இல்லாமல் பியூர்லி பேஸ்ட் அப்பான் தி கட் ஆஃப் மார்க் ப்ளஸ் அவங்க ஒரு இன்டர்வியூ மாதிரி வைக்கிறாங்க. ஒரு டெஸ்ட் வச்சு ஒரு இன்டர்வியூ மாதிரி வைக்கிறாங்க. அந்த இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் அவங்க செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான அப்ளிகேஷனுங்கிறது இப்போ நம்மளுக்கு ஓப்பன் ஆகிருச்சு. ஸோ SSN காலேஜோட அப்ளிகேஷன் பண்ணுறது மற்றும் பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லிட்டு அவங்களோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அதில் அட்மிஷன்ஸில் போனோம்னா BE BTech அட்மிஷன்ஸ் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணால் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஒரு பேஜுங்கிறது ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ரெஜிஸ்டருக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் கேட்குது, இமெயில் ஐடி கேட்குது, மொபைல் நம்பர், அது மொபைல் நம்பர்லேருந்து ஒரு OTP வரும். தென் பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். தென் பார்த்தீங்கன்னா ஸ்டேட், சிட்டி, தென் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் என்ன ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு கொடுத்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அந்த ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேல்ட்டு உங்களுக்கு ஒரு மெயிலில் ஒரு லிங்க் வரும். அது மூலமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் ஆகி நம்ம அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ SSN காலேஜை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே அகில இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா 40வது இடத்துல சிறந்த பொறியியல் கல்லூரியாக இருக்குது. மற்றும் NACல பார்த்தீங்கன்னா A++ கிரேட் வாங்கின ஒரு முக்கியமான கல்லூரியாக இருக்குது. அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா தான், அதாவது பியூர்லி பேஸ்ட் அப்பான் மார்க்ஸை பொறுத்து தான் அவங்க கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த கல்லூரியில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா BE பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், BE எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், இன்டெகிரேட்டட் MTechல பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், BTech இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்மளுக்கு 9 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அங்கே 95% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்ன்னு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் ஆஃப் 1.17 crore ப்ளஸ் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் சொல்லியிருக்காங்க. மற்றும் ஆவரேஜ் சேலரியே பார்த்தீங்கன்னா 10.2 lakhs per annum சொல்லியிருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சொன்ன மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிடணும். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்கள் டேட்டாஸ் எல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் என்டர் பண்ணியிருக்கீங்களான்ட்டு வெரிஃபை பண்ணணும். தென் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 1500 வரைக்கும் வரும். அந்த ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணணும். அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். தென் ஃபைனலாக சப்மிட் கொடுத்தா போதும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு ரிசல்ட் உங்களுக்கு உதாரணத்துக்கு மே 5 or 6 ரிசல்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து கரெக்டாக ஒரு வாரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ங்கிறது நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சுக்கணும். க்ளோஸ் ஆகிரும். நீங்கள் இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஓப்பன் கேட்டகரி தவிர்த்து நீங்கள் BC முஸ்லீம், MBC, SC, SCA, ST இந்த கேண்டிடேட்ஸாக இருந்தால் நீங்கள் கம்பல்சரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி முழுக்க இது எல்லாமே கம்யூனிகேஷன்ஸ் மெயில் மூலமாக தான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வேறு எந்த ஒரு கான்டாக்ட்டுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுமாதிரி NRI கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணலாம். அவங்களுமே இதை அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டுங்கிறது ஒரு அப்ளிகேஷன் தான் போடணும். நீங்கள் மல்டிபிள் அப்ளிகேஷன் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுமாதிரி கம்பல்சரி அவங்க கேட்குற எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் இது சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட என்கொயரிஸ், அதாவது ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. 04424411656 ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி 2441647 ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. 2746970 ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுபோக அவங்களோட மெயில் ஐடி info@ssn.edu.in இந்த மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இது சம்மந்தப்பட்ட மேலும் தகவல்களுக்கு நீங்கள் அந்த மெயில் ஐடிக்கோ இல்லை அந்த நம்பருக்கோ போட்டு கேட்டுக்கலாங்கிறாங்க. ஸோ இந்த அட்மிஷன்ஸை இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களோட +2 மார்க்
வந்துச்சுன்னா அதை மட்டும் நீங்கள் ரிமைனிங் மார்க்ஸ் செக்ஷனை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வேலைகள்ங்கிறது முடிஞ்சிடும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோட மேனேஜ்மெண்ட் சீட்ஸ், அதாவது மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான அப்ளிகேஷனுங்கிறது ஓப்பன் ஆகிருச்சு. ஸோ மாணவர்கள் இதை அப்ளை பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க. லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க அந்த 190க்கு மேலே இருந்தால் தான் சீட்டு கிடைக்கும், 195க்கு மேலே இருந்தால் தான் சீட்டு கிடைக்கும்பாங்க. லாஸ்ட் இயர் 180க்குலாம் சீட்டு இருக்குது. பட் என்ன பார்த்தீங்கன்னா மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொன்னாலுமே இல்லை ஃபீஸுங்கிறது கிட்டத்தட்ட 2லேருந்து 2.25 லட்ச ரூபாய் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து எஸ்எஸ்என் கல்லூரியில் சேரலாம். ஸோ நீங்கள் எஸ்எஸ்என் கல்லூரியில் சேரணும்னு சொல்லி நம்ம யூகேவி தமிழா சேனல் சார்பாக வாழ்த்துக்கிறோம். மேலும் இது மாதிரி கண்டினியூஸாக காலேஜஸ் சம்மந்தப்பட்ட தகவல்கள், கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.